ஒரு இரவு தர்பூசணி சாப்பிட்டார்கள். அடுத்த நாள் உயிருடன் இல்லையென்றால்? மும்பையில் ஒரு குடும்பம். அப்பா, அம்மா, 2 குழந்தைகள். அவர்கள் வழக்கம் போல குடும்ப விருந்தில் பிரியாணி சாப்பிட்டார்கள். எல்லாரும் நன்றாகத்தான் இருந்தார்கள். ஆனால் விருந்தினர்கள் சென்ற பிறகு இரவு சுமார் 1 மணிக்கு அவர்கள் ஒரு தர்பூசணியை வெட்டி சாப்பிட்டார்கள். அதற்குப் பிறகு வெறும் சில மணி நேரங்களுக்குள் எல்லாருக்கும் கடுமையான வாந்தி ஆரம்பித்தது. பிறகு வயிற்றுப்போக்கு, கடுமையான வயிற்றுவலி. சில நிமிடங்களிலேயே அவர்களின் உடல்நிலை மோசமடைந்தது. உடனே அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். முதலில் இளைய மகள் இறந்தாள். பிறகு அம்மா, அதன் பிறகு மூத்த மகள், இறுதியில் அப்பாவும். ஆரம்பத்தில் எல்லாரும் நினைத்தது இது தர்பூசணி காரணமான ஃபுட் பாய்சனிங் என்று. இந்த செய்தி இந்தியா முழுவதும் பரவியது. பல இடங்களில் தர்பூசணி விற்பனையே குறைந்தது. ஆனால் பின்னர் நடந்த விசாரணையில் ஒரு பயங்கரமான உண்மை வெளிவந்தது. இறந்தவர்களின் உடலிலும் தர்பூசணி சாம்பிளிலும் ஜிங்க் பாஸ்பைடு என்ற ஆபத்தான எலி விஷம் கண்டுபிடிக்கப்பட்டது. டாக்டர்கள் சொன்னார்கள், இந்த விஷம் வயிற்றுக்குள் சென்றவுடன் விஷ வாயுவாக மாறும். சில மணி நேரங்களிலேயே மரணம் ஏற்படலாம். இப்போது போலீசின் முன் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி, இது ஒரு விபத்தா, தற்கொலையா, அல்லது யாராவது திட்டமிட்டு விஷம் கலந்தார்களா? இதில் மிகவும் பயமுறுத்தும் விஷயம் என்ன தெரியுமா? அந்த விஷம் தர்பூசணிக்குள் எப்படி சென்றது என்பதை இன்று வரை யாராலும் உறுதியாக சொல்ல முடியவில்லை.